வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டிசிபிள் ஹில்ஸ் ஒயில் ஹில்ஸ் ஆஃப் சீசன் 1 எபிசோட் 31. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். போன எபிசோடை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து கதையை பாருங்கள். அப்போ தான் கதை உங்களுக்கு புரியும். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ தான் காட்டுறாங்க. இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணுறது ஒரு ஆர்டினரி பர்சனால் கண்டிப்பாக முடியாது. நான் இந்த போட்டியில் நான் வின் பண்ணியிருந்தாலுமே எனக்கு அந்த ஸ்வாடோட பிளெஸ்ஸிங் இருக்குது. ஆனால் என்னுடைய பாடிக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணுது. ஆனால் அது என்னன்னு தெரில. இந்த ஒவ்வொரு ஸ்வாடுக்குமே தனித்தனியாக ஒரு பவர் இருக்குது. அதுவும் நான் யூஸ் பண்ணின அந்த ஸ்வாடு அதுக்கு இன்ஃபினிட்டி பவர் இருக்குது. அந்த ஸ்வாடுக்கு எப்பயுமே அதோடைய பவர் குறையவே கிடையாது. அது சீனியர் சிஸ்டரோட அந்த பர்பிள் ஸ்வாடு இருக்கே, அது இந்த ஹாங்மேன் செட்டோடைய பர்பிள் எனர்ஜியை தான் குறிக்கிது. அந்த ஸ்வாடு இருக்குது. நான் அதை பற்றி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த பொண்ணு இவ்வளோ ஸ்ட்ராங்காக பொண்ணாக இருப்பாள். அந்த ஸ்வாடில் இருக்கிறது அந்த ட்ராகன் வரை தானே. இதை பற்றி நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த பொண்ணு ரொம்ப வித்தியாசமான ஒரு பொண்ணாக இருக்கேன். கண்டிப்பாக ஒரு ஆர்டினரி பொண்ணாக இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த ஸ்வாடில் ட்ராகன் எனர்ஜிலாம் இருக்குது. இந்த பொண்ணை பற்றி நான் அடுத்து நான் பார்த்துக்கிறேன். இந்த பொண்ணு எப்படி இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணாக இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அங்கே அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. ஹீரோ நினச்சி பார்க்குறேன், இந்த பொண்ணு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காள், இந்த பொண்ணை பற்றி நான் யோசிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு பெரிய ட்ராகனை கொண்டு வில்லனை அட்டாக் பண்ணுறான். இந்த சன்மன் கோஷ்டியை அழிஞ்சிடும், என்னை கொன்றாத, நான் தான் சன்மன் கோஷ்டிக்கே லாடு, நீ என்னை உயிரோட விட்டுரு, நான் உன் பக்கமே இனிமேல் வரமாட்டேன், என்னை உயிரோட விட்டுரு, நான் இந்த பக்கமே வரல, இதோட நான் இந்த பக்கம் போகிறவன் தான், நீ எப்பயுமே திரும்பி இந்த பக்கம் வரவே மாட்டேன், என்னை கொன்றாதன்னு ஹீரோ அப்போ தான் கெஞ்சிட்ருக்கான். நான் உன்னை உயிரோட விடணும்னு நீ நினைக்கிறியா? இந்த இடத்துல நீ சாக தான் போகிற அப்படின்னு சொல்லி ஹீரோ வில்லனை அட்டாக் பண்ணிடுறான். வில்லன் இறந்து கீழே விழுந்துடுறான். அங்கே வில்லன் கூட ஆளை தான் காட்டுறாங்க. என்னது, நம்ம லாடவே அவன் கொன்னுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒளிஞ்சிட்ருக்கான் ஒரு கல்லுக்கு பின்னாடி. என்னது இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, நம்ம லாடு இருக்காரு, அவர் ஒரு பெரிய ஓல்டு டீமன், அவரவே கொண்டுட்டானா, சன்மன் கோஸ்டோட நிலைமை இனிமேல் அவ்வளோதான் போலையே, இனி நான் என்ன தான் பண்ணுறது, இது எல்லாத்தையும் இனி இவங்க எடுத்துக்கிடுவாங்களா, இவங்க இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக இருப்பாங்களா, நம்மளுடைய லாடை ஜெயிக்க யாராலையுமே முடியாது, லாங் யான் சோகாவை ஜெயிக்க இனிமேல் யாருமே இல்லைன்னு சொல்லி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்கானவராக இருந்தார், அவர்கிட்ட அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இருந்துச்சு, அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒருத்தரையும் இவங்க தோக்கடிச்சிட்டாங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் இந்த இடத்துல சாக போகிறேன்னா, சியாசுவான் அவனை கொண்டுட்டானா, இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒருத்தனை சியாசுவான் இருப்பான் நான் முன்னாடியே நினச்சி கூட பார்க்கல, தெரிஞ்சிருந்தால் அந்த பக்கமே நான் வந்திருக்கவே மாட்டேன், இந்த ஆன்மன் செட்டில் இருக்கவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்களான்னு சொல்லி அவன் ஒளிஞ்சிருந்து யோசிச்சுட்ருக்கான். ஹீரோ, நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டுருக்க, ஆன்மன் செட்டை கைப்பற்றணும்னு சொல்லி தானே நீங்கள் உள்ளே வந்தேன், ஆனால் இப்போ பின்னாடி ஒளிஞ்சிருந்தா எப்படி, ஏன் கூட ஃபைட் பண்ணு, சியாசுவான் என்னை கொன்னுடாத, நான் நீங்கள் கண்டிப்பாக செத்துருவேன் போலையே, இந்த சியாசுவான் என்னை கொன்னுருவான் போலையே, என்னை உயிரோட விடிஞ்சுட்டு அவன் கத்துறான். ஹீரோ அவனை வெட்டி கொன்னுடுறான். இதோட இந்த பேட்டிலே முடிஞ்சிருச்சு. ஆனால் இதெல்லாம் சரி பண்ண கொஞ்ச நாளில் முடியாது, கண்டிப்பாக நாள் ஆகும். அங்கே என்னன்னா ஹீரோட மாஸ்டர் ஹீலிங் பண்ணிகிட்ருக்காங்க. மாஸ்டருக்கு இப்போ எப்படி இருக்குன்னு ஹீரோ கேட்குறான். மோகனும் இப்போ பரவாயில்ல, மாஸ்டர் கண்டிப்பாக காப்பாற்றியாச்சு, ஆனால் அவருக்கு ரெஸ்ட் எடுக்கும், மாஸ்டருக்கு மட்டும் எதுனாலும் ஒன்று ஆயிருந்தால் இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அங்கே இருக்க 2 பேரும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஆங்மேங் செட்டோடைய ஃபியூச்சரு அவ்வளோதான் போயிருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும், நம்ம எல்லாருமே மாஸ்டர் கூட இருக்கணும். அங்கே 2 பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. சியாசுவான்னு சொல்லி பின்னாடி கூப்பிட்றாங்க. என்னோட பேர் யங் யோசி, அது எரோட உண்மையான பேர் தான் யங் யோசின்னு நினைக்கிறேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எரோன்னு தான் சொல்லிட்டாங்க. இது என்னுடைய மாஸ்டர், இவர் தான் வி அப்படின்னு சொல்லி எரோ அவளுடைய மாஸ்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஆமாம், இவங்க யார், அது யோசின்னு சொல்லி தானே சொன்னேன், உங்களுக்கு நான் தலை வணங்குறேன், தேர்டு பிரின்சஸ், நீங்கள் ஒரு ராயல் பிரின்சஸ் தானே. ஆமாம், என்னோடய ஐடென்டிட்டியை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க, அப்படி யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, நான் சும்மா கெஸ் தான் பண்ணேன், உங்களுடைய ஸ்வாடில் ட்ராகன் எனர்ஜி இருந்துச்சு, அதை வச்சு தான் நான் கெஸ் பண்ணேன், நீங்கள் உண்மைக்குன்னே ஒரு ராயல் ஃபேமிலி தானே. ஆமாம், நான் ஒரு ராயல் ஃபேமிலி தான், பரவாயில்ல, நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆங்மேன் சைட்டில் இருக்க எல்லா பேரையும் நான் 1000 ஆஃப் ஈவெண்ட்ஸுக்கு கூப்பிட தான் வந்தேன், அது 6 மாதத்துக்கு ஒரு டைம் தான் அந்த ஈவெண்ட் நடக்கும். என்னது 1000 ஆஃப் ஈவெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆமாம், அது எங்களோட சிட்டியில் அது நடக்கும், அந்த இதில் ராயல் ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாருமே அதில் கலந்துக்குவோம். அப்போ நிறைய ஃபோர்ஸஸ் வச்சு எங்களோட டெரிட்டரியை அட்டாக் பண்ணிட்டாங்க. அங்கே ஸ்ட்ராங்கான ஒரு ஜென்ரலை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் அந்த போட்டியை நாங்கள் நடத்தினோம். அந்த போட்டியில் எத்தனை பேர் வேணாலும் கலந்துக்கலாம். அதில் அரிஸ்டாரிக் ஃபேமிலி கூட அதில் இன்க்ளூடாக கலந்துருந்தாங்க. அதில் கியூனிங்டமும் சேர்த்து தான் இருந்தாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் அந்த போட்டியை நடத்தினாங்க. ஆனால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண அவங்க யாருமே வின் பண்ணல. நாங்கள் எதிர்பார்த்ததே வேறு. இதில் எல்டர் சியாசுவான் கலந்துக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அதில் உங்களுடைய மேஜிக்கல் வெப்பனையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த போட்டியில் கலந்துக்கணும். ஈவெண்ட்ஸோட வின்னருக்கு நாங்கள் அவார்டும் கொடுப்போம், கியூன்ஸுங்கிற ஒரு அவார்டும் கொடுப்போம். நீங்கள் மெஜஸ்டிக்கு டேரெக்டாக சர்வ் பண்ணலாம்.
இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் பயன்படுத்திக்குவீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையுமே நான் வந்து இன்வைட் பண்ணுறேன். ஏன்னா கியூஜோங்கிற ஒரு டைட்டில் அங்கே வந்து ஹீரோ நினச்சி பார்க்குறேன். என்ன ஹிஸ்டாரிக் ஃபேமிலி இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்களா? இதை பற்றி நான் வந்துட்டு கொஞ்சம் சிந்திக்கணுமே. லுயன் சிட்டி வந்துட்டு லுயன் செக்ட் வந்ததும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னடான்னா இங்கே புதுசாக இருக்குது. இதுக்குள்ளே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சிஎஸ்1 ஃபோக்கஸ் எல்லாமே வின் பண்ணுறதுல தானே இருக்கும். அப்படி தானே நீங்கள் அதில் வின் பண்ணணும் தானே கண்டிப்பாக நினைப்பீங்க. எனக்கு உங்களை பற்றி தெரியும். ஆமாம், எனக்கு இதில் ஏதோ டவுட்டாக இருக்குது. மெஜஸ்டியோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? இதில் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஆமாம், நீங்கள் வந்து ஒரு வெல்த்தியான ஃபேமிலி தானே. நீங்கள் தான் அந்த ஈவெண்ட்டவே வந்து நடத்துகிறீங்க. அப்புறம் எதுக்கு மற்றவங்களுடைய பேர் எல்லாமே அதில் இருக்குது? அதுவும் ஹிஸ்டாரிக் ஃபேமிலியை சார்ந்து நீங்கள் எதுக்காக இருக்கிறீங்கன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. அதை நடத்த போகிறதே நீங்கள் தான். அதில் பாஸ் பண்ணுற எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அது ரொட்டீனாக எப்பயும் வருஷம் வருஷம் நடக்கிறது தானே. அதை ஹேண்டில் பண்ணுறது, டிசிஷன் எடுக்கிறது எல்லாமே இம்பரல் கோர்ட்டு தான். அவங்க தான் வந்து ஹிஸ்டாரிக் ஃபேமிலியை வந்து சார்ந்து இருக்கணும்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க. நான் வந்து ஒரு ராயல் ஃபேமிலியாகவே கூட இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நாங்களே இப்போ அவங்களுக்கு கீழே தான் வந்து கட்டுப்பட்டு இருக்கணும். ஓ அப்படியா? அப்போ நீங்கள் இப்போ வெல்த்தியான ஃபேமிலி இல்லையா? உங்களுடைய பவர் எல்லாம் குறைஞ்சிச்சான்னு ஹீரோவை பற்றி கேட்குறேன். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. ஹீரோ வந்து ஒரு ராயல் ஃபேமிலி. ஆனால் இப்போ அவங்ககிட்ட எந்த ஒரு பவர் இல்லைன்னு சொல்லி சொல்கிறான். லூயன் செட்டுக்கும் அந்த ஹிஸ்டாரிக் ஃபேமிலிக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு ஹீரோவை நினைக்கிறான். அந்த ஈவெண்ட்டில் போய் ஹீரோ கலந்துக்கிடுவானா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.